நான் என்னோட ஒரே கூட்டத்துல 39 பேரை சாவடிச்சங்கிற பெருமைக்குரிய ஒரு மிகப்பெரிய அரசியலில் மோசமான தலைவன் விஜய். பதவி வெறி வந்தா யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்கிறதுக்கு அரசியல்ல நீங்க தான் ஒரு மோசமான முன் உதாரணம். கூட்டம் வரணும், கூட்டம் வரணும், கூட்டம் வரணும், கூட்டம் மாத்திரம் போராது, ஓட்டா போராதுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம கூட்டம் மட்டும் உங்களை ஒரு பெரிய நடிகனாக்கினவனுக்கு அவங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கிற பரிசு, அவங்க குடும்பத்துல இருந்து வந்து உங்களை வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு பணமா திருப்பி அனுப்புறதா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்றதுக்கு? எதுக்கு ரோடுக்கு வரீங்க? ரோடுக்கு வரீங்கன்னா இறங்கி நடந்து போற தைரியமும் ஒரு ஆண்பலத்தனமும் உங்களுக்கு கிட்ட இருக்கணும். உடனடியே அங்க ஆஸ்பத்திரிக்கு தானே போயிருக்கணும். அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல உங்களை போலீஸ் இப்ப வேண்டாம் உள்ள வராதிங்க, இப்ப வந்துட்டா ரொம்ப பிரச்சனையாகும் சொல்லுங்க, அப்புறம் நீங்க ஊருக்கு போயிருக்கணும். சினிமால வசனம் பேசினா போறாது. வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கிறதுக்கு கத்துக்கணும் விஜய். இவரே ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் இல்லையா ஒரு வீட்டுல? ஃபாதரா இல்லையா அந்த பையன் தான் சொல்லுவான். அப்படி என்ன அவசரத்துக்கு மெட்ராஸுக்கு ஓடுறீங்க ராத்திரி பயத்துல? ஏன் ஓடுறீங்க? அட்லீஸ்ட் நீங்க அங்கேயே கரூர்லயே ஏதாவது இடத்துல இருந்து நான் பாக்குறேன்னு சொல்லுங்க. பிரஸ் மீட் வச்சுக்கலாம், எல்லா பிரச்சனையும் கூப்பிடுங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன், என் மேல தப்பு இல்லை, ஆனா நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் இனிமே சொல்லியிருக்கணும். ரொம்ப பாவத்தை சுமக்கிறீங்க நீங்க. எத்தனை சர்ச்சுக்கு போனாலும், எத்தனை கோயிலுக்கு போனாலும், எத்தனை சொல்லி போனாலும் உங்க பாவ கணக்கு தீரவே தீராது. அந்த ஆத்மா நான் பார்க்க தானே வந்தேன், தலைவா என்ன சாவடிச்சிய நீ ராத்திரியெல்லாம் கேட்பாங்க. எத்தனை பாட்டில் தண்ணி அடிச்சாலும் அதே நினைவுதான் திரும்பி வருமே தவிர அப்படியே போக முடியாது. நான் இவ்வளவு மோசமான பிஹேவியர் உள்ள எந்த பார்ட்டியோட லீடரையும் நான் பார்த்ததே கிடையாது. நீங்க அரசியலுக்கு வரலன்னு யாரு அழுதாங்க? உங்களுக்கு ஆசை அரிப்பு வரீங்க. ஏன் இத்தனை பேரை சாவடிக்கிறீங்க? இத்தனை பேரை சாவடிச்சு நீங்க ஒத்தனையாவது வாழ வச்சிருக்கீங்களா? சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டரே ஆகலாம். உங்க தகுதிக்கு இவ்வளவு கூட்டம் வந்ததுன்னா நீங்க என்ன இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன, அமெரிக்காவுக்கே நீங்க அதிபர் ஆகலாம். இவ்வளவு கூட்டம் அவங்க இவரு ட்ரம்ப் கூட வந்தது இல்லை இல்லையா? வெல்விஷரா பேசுறேன். என் பையனா இருந்தா இழுத்து வச்சு கண்ணத்துல 4 அற விட்டுருக்கேன். வெரி வெரி சாரி மிஸ்டர் விஜய், யூ ஆர் அன்ஃபிட் டு பி a லீடர் ஆஃப் எனிதிங். இன்னைக்கு வந்து செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நேற்று செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு கருப்பு தினமாக மாற்றிய ஒரு கொடுமையான பெருமைக்கு சொந்தக்காரர் நடிகர் விஜய். பேப்பர்லாம் பார்க்கும்போது மனசு பதறது. பாருங்க, இங்க பாத்தீங்க, எல்லா பேப்பர்லயும் அதான் தலைப்புச் செய்தி. அரசியல்ல நம்ம வரலாம், கூட்டம் கூடுதேன்னு ஆசைப்படலாம். ஆனா அடுத்தவங்க உயிரை வச்சுக்கிட்டு, அடுத்தவங்க உயிரை பலி கொடுத்து நாம முன்னுக்கு வர்றதுங்கிறது குணத்துக்கு மேல ஏறி நின்று ஒரு வெற்றியை கொண்டாடுற ஒரு மனோபாவம். கூட்டம் வரணும், கூட்டம் வரணும், கூட்டம் வரணும், கூட்டம் மாத்திரம் போராது, ஓட்டா போராதுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம கூட்டம் மட்டும். சரி, கூட்டத்தை கூட்டுறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்க விஜய். ஆனா அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் வேண்டாமா? 12 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வாங்க, 1 மணிக்கு வாங்க. ராத்திரி 7 மணிக்கு ஏன் போறீங்க? கஷ்டப்பட்டு அவன் உழைச்ச சம்பாதிச்ச காசுல டிக்கெட்டை வாங்கி உங்களை ஒரு பெரிய நடிகனாக்கினவனுக்கு அவங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கிற பரிசு, அவங்க குடும்பத்துல இருந்து வந்து உங்களை வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு பணமா திருப்பி அனுப்புறதா? எத்தனை குழந்தைங்க செத்து போச்சு. நிஜமாவே இதை படிக்கும் போதே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. காலையில காஃபி சாப்பிட முடியல, டிஃபன் சாப்பிட முடியல. யாருக்கு குழந்தையா இருந்தானேங்க, உயிர் தானே. உங்களால ஒரு உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்றதுக்கு? இது என்ன அரசியலா? இது என்ன கூட்டம் என்ன கூட்டம்? உங்களால அஜித்துடைய ரசிகர்கள் கூட்டத்தையே சமாளிக்க முடியல. கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துட முடியுமா? விஜய், ஐ எம் டைரக்ட்லி டாக்கிங் டு யூ. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. ஃபேன் மேல ஏறி நிற்கிறீங்க. நீங்க கூட்டம் வந்து உடனே இன்னொரு அண்ணாமலை, ஒரு அறவைக்காடு அரசியல் தலைவர், அந்த ஆள் சொல்றான் போலீஸ்னால இந்த பிரச்சனை வந்துருச்சு, கரண்ட்டை கட் பண்ணிட்டான். அறிவு வேணாமா? அந்த ஆள் ஏற்கனவே போலீஸ்காரர் இருந்த ஆள் தானே அவரு. 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 27,000 பேர் வந்து மரத்து மேல, ஷெட்டு மேல, ஷீட்டு மேல, எல்லா பேருக்கும் மேல எலக்ட்ரிக் ஒயர் போகுது. அப்போ ஒத்தனுக்கு ஷாக் அடிச்சா 500 பேர் 1000 பேருக்கு ஷாக் அடிக்காதா? அவங்க மின்சாரத்தை கட் பண்ணாத என்ன பண்ணுவாங்க? அப்ப நீங்க வாங்க, 10 ஜெனரேட்டரோட வாங்க. நீங்களே அந்த ஜெனரேட்டர் வேனை நிறுத்தி லைட்டை போட்டு எங்கேயாவது ஒரு ஓப்பன் திடல்ல பண்ணுங்க. எதுக்கு ரோடுக்கு வரீங்க? ரோடுக்கு வரீங்கன்னா இறங்கி நடந்து போற தைரியமும் ஒரு ஆண்பலத்தனமும் உங்களுக்கு கிட்ட இருக்கணும். எத்தனை இருந்தீங்கன்னா உலகத்திலேயே பிறக்காத அரசியல் தலைவரா பிறந்துட்டீங்களா? இந்த வேலையெல்லாம் சினிமால வச்சுக்கங்க விஜய். இதெல்லாம் எங்க பண்ணாதீங்க, சரியா இல்ல, ரொம்ப தப்பு. சாபம். 39 குடும்பத்துல செத்து போன அந்த இழந்த உயிர்கள், அந்த 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 உயிர்களை இழந்த குடும்பத்தோட சாபம் உங்களை வாழ்நாள் முழுக்க தூங்க விட. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு?
சரிங்க, நடந்து போச்சு. நீங்க உடனடியே அங்க ஆஸ்பத்திரிக்கு தானே போயிருக்கணும். அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல உங்களை போலீஸ் இப்ப வேண்டாம் உள்ள வராதீங்க, இப்ப வந்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆகும் சொல்லுங்க, அப்புறம் நீங்க ஊருக்கு போயிருக்கணும். அப்படியே ஓடுறீங்க. அப்ப உங்களுக்கே உறுத்துது இல்ல, உங்களாலதான் இந்த சாவு 39 சாவுன்னு. ஒரு குழந்தை உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? சினிமால வசனம் பேசினா போறாது, வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கிறதுக்கு கத்துக்கணும் விஜய். நான் உங்க அப்பா ஃப்ரெண்டு தான். உங்க அப்பா உங்களை இப்படி வளர்க்கணும்னு வளர்த்திருக்க மாட்டார். சேர்க்க சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பதவி வெறி வந்தா யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்கிறதுக்கு அரசியல்ல நீங்க தான் ஒரு மோசமான முன் உதாரணம். இது 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 வாழ்நாள் முழுக்க இருக்கும். வீட்டுல எல்லா செலுத்திலையும் ஒட்டி வைங்க. அந்த அந்த அத்தனை டெத்து ஆனாச்சா அந்த குடும்பத்தோட அழற போட்டோ எல்லாத்தையும் ஒட்டி வைங்க. நீங்க பண்ண தப்புக்கு, உங்களால நடந்த அசம்பாவிதத்துக்கு முதலமைச்சர் இமீடியட்டா இங்கேருந்து உடனே நைட்டு பிளைட்டை பிடிச்சி கரூர் போறார். அவர் இங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்த அடுத்த பின்னாடியே செந்தில் பாலாஜி அனுப்புறாரு. அதே போல அன்பில் பொய்யாமொழி, அந்த நம்மளுடைய மகேஷ் அவரை மினிஸ்டர் எல்லாரையும் அங்க அனுப்புறாரு. மக்கள் கிட்ட தொடர்புலயே நீங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சனிக்கிழமை எஸ்கர்ஷன் போற மாதிரி பண்ணிட்டு இதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறீங்க. உங்க விளக்கத்துக்கு சும்மா டிராமா மாதிரி எப்படின்னா கோட்டு விழுந்துருமா? நீங்களே நாளைக்கு ஒரே ஒரு ஏதோ ஒரு காலத்துல முதலமைச்சர் பதவிக்கு நீங்க வந்தீங்கன்னா அது வெட்கக்கேடான விஷயமா இருக்கும் தான் நான் ஃபீல் பண்றேன். நாங்களாம் ஒழுக்கமான குடும்பத்துல வந்தவங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது, இந்த மாதிரி ஒரு கிரௌடு இந்த கிரௌட மிஸ்யூஸ் பண்றீங்க. நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. அவங்க உங்களை பாக்குற ஆர்வத்தை நீங்க திசை திருப்பி உங்களுக்கு சாதகமா மாத்துறீங்க. மயக்கம் போட்டா தண்ணி பாட்டில மேல தூக்கி போடுவீங்களா? உங்க கூட இந்த மேல மேல நிக்கிறீங்களே, எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு அப்படியே பவுன்சரோட வந்து நிக்கிற அரசியல்வாதி இப்பதாங்க பாக்குறேன். அப்ப நீங்க மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருவீங்க? உங்களால என்ன செய்ய முடியும் மக்களுக்கு? சும்மா திமுகவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, என்ன நல்லது பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. கல்வியெல்லாம் சும்மா கொடுப்பேன், எல்லா சரைய கடையும் மூடிடுவேன், அப்படியே மக்களுக்கு பாலும் தேனும் ஓடும், 24 மணி நேரம் தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன். என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு எதுவுமே சொல்லாம சும்மா திமுகவை திட்டுறது, அங்க திட்டுறது. என்ன சினிமா டைலாக்னா சினிமால கை தட்டுவாங்க. உங்களுக்கே தெரியாதா சினிமாவுக்கு நிஜ வாழ்க்கைக்கு வித்தியாசம்? பிரமேன்னு சொல்லுவாங்க. நாம சில கேரக்டர்லாம் நடிச்சு அதுவாவே மாறிடுற மாதிரி ஒரு உறவு இருந்தது. அது பிரமை, மனப்பிரமை. அதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட தான் போகணும். நம்மளை கெடுக்கிறதுக்கு சுத்தி 10 பேர் நிற்பாங்க. அரசியல்னா அவ்வளவு சுலபம் நினைச்சீங்களா? ஆனா உங்க சாதனையை வேற யாருமே இனிமே இந்த தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலையும் செய்ய முடியாது. நான் என்னோட ஒரே கூட்டத்துல 39 பேரை சாவடிச்சங்கிற பெருமைக்குரிய ஒரு மிகப்பெரிய அரசியலில் மோசமான தலைவன் விஜய் இல்லையா? உங்க ரசிகர்கள் பண்றது கேளுங்க, உங்க ரசிகர்கள் கேளுங்க. இதெல்லாம் நல்லதா, நான் பண்ணது நல்லதான் கேளுங்க. அதுக்கு வீட்டுல உட்காந்து டிவியில பேசிட்டு போங்க டெய்லி. முதல்ல அடுத்தவங்க பாதுகாப்பை பத்தி நீங்க கவலைப்படுறதே இல்லையா? என்ன போலீஸ் செய்யணும். இந்தியாவில போலீஸ் எவ்வளவு பேருக்கு தெரியுமா? 1,00,000 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்கு. இந்த கணக்கு தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் என்ன பண்ணும்? எல்லா வேலையும் விட்டுட்டு உங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்களா? நிஜமா கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாருங்க. நீங்க காமெடி பண்றதுக்கு அரசியல் கிடையாது விஜய். யூ ஆர் ஆல்சோ நாட் ஏ சைல்ட் ஆர் ஏ இமெச்சூர் பர்சன். இமெச்சூர் பிஹேவியர் இருக்கு உங்களுக்கு. கிட்டத்தட்ட 50 வயசு ஆலையா உங்களுக்கு? யூ ஆர் ஏ ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் இல்லையா? ஒரு வீட்டுல ஃபாதரா இல்லையா அந்த பையன் தான் சொல்லுவான். நீங்க ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா இல்லையாங்கிறத உங்க பையன் சொல்லுவான். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்க பாரு. வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வேணா இருக்கலாம், வீட்டுக்குள்ள யாரையும் பார்க்க வேண்டாம், வீட்டுக்குள்ள யாரையும் விட வேண்டாம். ஆனா நீங்க தெருவுக்கு வந்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு ஏற்பதான் நீங்க நடந்துக்கணும். அப்படி என்ன அவசரத்துக்கு மெட்ராஸுக்கு ஓடுறீங்க ராத்திரி பயத்துல? ஏன் ஓடுறீங்க? அட்லீஸ்ட் நீங்க அங்கேயே கரூர்லயே ஏதாவது இடத்துல இருந்து நான் பாக்குறேன்னு சொல்லுங்க. பிரஸ் மீட் வச்சுக்கலாம், எல்லா பிரஸையும் கூப்பிடுங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன், என் மேல தப்பு இல்லை, ஆனா நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் இனிமே சொல்லியிருக்கணும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு உயிருக்கும் 10 லட்சம் ரூபான்னு. 10 லட்சம் ரூபாங்கிறது அவங்க அவங்களால முடிஞ்சது கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? 1 ரூபா கொடுத்தீங்களா? அவங்களால தானே அவனுடைய ஒவ்வொரு ரூபா பணத்திலையும் தானே நீங்க வளர்ந்தீங்க. அதுக்கு என்ன பதிலுக்கு பலி கேட்கறீங்களா? நீங்க என்ன தெய்வமா? விஜய்க்கு ரசிகர்கள் பலி கொடுக்கப்பட்டார்கள் இல்லையா? நான் இப்படி எல்லாம் பேசுறமே இல்லை. நான் ஒரு தந்தையா, ஒரு குடும்ப தலைவனா, ஒரு ஃபேமிலி
ஓரியன்ட் பர்சன். என்னால பேச முடியல. ரொம்ப பாவத்தை சுமக்கிறீங்க. நீங்க எத்தனை சர்ச்சுக்கு போனாலும், எத்தனை கோயிலுக்கு போனாலும், எத்தனை சொல்லி போனாலும் உங்க பாவ கணக்கு தீரவே தீராது. உங்களுக்கு தூக்கம் வராது, இனிமே வராது. சாபம், என் சாபம் இல்லை, இந்த பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைங்களுடைய குடும்பம், அந்த ஆத்மா. நான் பார்க்க தானே வந்தேன், தலைவா என்ன சாவடிச்சிய நீ, ராத்திரியெல்லாம் கேட்பாங்க. எத்தனை பாட்டில் தண்ணி அடிச்சாலும் அதே நினைவு தான் திரும்பி வருமே தவிர அப்படியே போக முடியாது. அப்படி என்ன சாதிச்சு அரசியலை கிழிக்கப்படுவீங்க? மாத்திட முடியுமா? உலகத்துல எதுவுமே மாறாது, அது பாட்டுக்கு அதோட ரூட்ல போகும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இதா வழி. நான் இவ்வளவு மோசமான பிஹேவியர் உள்ள எந்த பார்ட்டியோட லீடரையும் நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு உங்களை நிலைநிறுத்திக்கணுங்கிறத தவிர வேற யாரை பத்தியும் கவலை இல்லை. அப்படி என்ன கைட்டிட்டீங்க நீங்க? இந்த கரூர்ல அங்க அங்கேயோ ஹோட்டல்ல உட்காந்துருக்கு வந்துட்டீங்களா 12 மணிக்கு நாமக்கலுக்கு? 3 மணிக்குள்ள இங்க வர வேண்டியதானே? சரி, எதுக்காக உங்க வெப்சைட்ல போட்டீங்க காலையில 10 மணிக்கே வராருன்னு? கூட்டம் போறது சில அந்த அந்த லெட்டர் பேட் கட்சிங்க எல்லாம் சிலது இருக்கும். ஆனா இப்ப கிளம்பாதீங்கண்ணே, கூட்டம் சாட்டுறேன். கூட்டத்தை வச்சுட்டு என்னையா பண்றது? நம்ம செத்தா கூட தான் கூட்டம் வரும், அதுக்காக சாக முடியுமா? என்ன பைத்தியக்காரத்தனம்! யோசிச்சு பாருங்க, தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்ற போது எவ்வளவு பேர் கேள்வி பண்ணாங்க. அவர் இதெல்லாத்தையும் யோசிச்சுதான் வரல. நீங்க அரசியலுக்கு வரலன்னு யார் அழுதாங்க? உங்களுக்கு ஆசை அரிப்பு வரீங்க. ஏன் இத்தனை பேரை சாவடிக்கிறீங்க? இத்தனை பேரை சாவடிச்சு நீங்க ஒத்தனையாவது வாழ வச்சிருக்கீங்களா? ஒரு தலைவர் சமாதி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க, அங்கேயே நேரம் போறதுக்கு உங்களுக்கு முடியல. எல்லாரும் பொம்மையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு அங்கேயே பூவை போட்டுக்கிட்டு உங்களுடைய மொத்த அரசியலையுமே உங்க பனையூர்லயே முடிஞ்சிரும் போல இருக்கு. நீங்க பண்றதை ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஒரு எல்டர்லி சிட்டிசனா நான் உங்ககிட்ட பேசுறேன். நீங்க நான் ஒன்னும் காம்படிட்டர் கிடையாது. நான் சாதிச்சதா நீங்கள் சாதிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். நீங்க 39 உயிரை எடுத்திருக்கீங்க இல்லையா? தெரிஞ்சுக்கங்க, இதுதான் வித்தியாசம். சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டரே ஆகலாம். உங்க தகுதிக்கு இவ்வளவு கூட்டம் வந்ததுன்னா நீங்க என்ன இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன, அமெரிக்காவுக்கே நீங்க அதிபர் ஆகலாம். இவ்வளவு கூட்டம் அவங்க இவரு ட்ரம்ப் கூட வந்தது இல்லை இல்லையா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நமக்கு அறிவு வேலை செய்யணும் அதிகமா. வெறும் மமதையும் அகங்காரமும் மட்டும் வேலை செஞ்சா நல்லா இருக்காது விஜய். நான் உங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்ததேன். உங்களை வெளிநாட்டு ஷோவுக்கு முதல்ல 2000வது வருஷம் கனடாவுக்கு நான் அந்த ட்ரிப்பை நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். நான் ஒரு வெல்விஷராக பேசுறேன். என் பையனா இருந்தால் இழுத்து வச்சு கண்ணத்தில் 4 அறை விட்டுருப்பேன். அவனுக்கு 40 வயசுக்கு மேலே ஆச்சு. இருந்தாலும் ஐ கேனாட் டாலரேட் திஸ் அஸ் அ ஃபாதர். ரொம்ப மனசு வருத்தப்படும். ரொம்ப இது இந்த இதெல்லாம் இந்த பாவத்தெல்லாம் நீங்க எத்தனை கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் தீராது. இந்த பாவம் சுமந்துட்டீங்க. இனிமே இது மலை போல இந்த பாவ சுமை உங்களுக்கு வளரத்தான் செஞ்சும். இனிமே நீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ற யோகியதையெல்லாம் இழந்துட்டீங்க. ஞாபகம் நீங்க அவங்க வீட்டு வாசல போய் நமஸ்காரம் பண்ணி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டா கூட அந்த உயிர் திரும்பி வரப்போறது. சும்மா போலீஸ் மேல குற்றம் சொல்லிக்கிட்டு, கவர்மெண்ட் மேல குற்றம் சொல்லிக்கிட்டு என்னது? தப்பு செஞ்சா என்னை மன்னிச்சுன்னு கேட்கிற தைரியம் இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை, உண்மையான மனுஷன். அதை ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி சாரி மிஸ்டர் விஜய், யூ ஆர் அன்ஃபிட் டு பி அ லீடர் ஆஃப் எனிதிங், நாட் ஒன்லி இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன குழுக்கு கூட நீங்க தலைவனா இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது. ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டு சொல்றேன். என்ன உங்க படங்களை நான் ரசிக்கிறேங்கிறது வேற, அது யாரு? வியாபாரம். வியாபாரத்தையும் சமூக சேவையும் ஒன்னா மிக்ஸ் பண்ண பாக்குறீங்க. என்ன பேசுறதுனே தெரியல. இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நான் சொல்றேன். இந்த சம்பவம் நடந்த உடனே அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்த அரசுக்கும் அங்க போன செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவிச்சு. எந்த இடத்துல இருந்தாங்களோ, என்ன வேலையில இருந்தாங்களோ, சிஎம் கிட்ட இருந்து போன் வந்து சிஎம் கடைக்கு போயிருந்தார். அவருக்கு என்ன சின்ன வயசா? அவரும் 70 வயசுக்கு மேல ஆச்சு. நீங்க தான் இளைஞன் இல்லையா? இளைஞன், துடிப்பான இளைஞன். அப்படியே ஊரை விட்டு ஓட முடியும் உங்களால? அவரு எந்த ஊர்ல இருந்தோ கிளம்பி அங்க வர. அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. தெரிஞ்சுக்கணும்.
ஃபர்ஸ்ட் தலைமைக்குரிய பண்பை வளர்த்துக்கிட்டு அப்புறம் தலைவன் ஆகிறதுக்கு ஆசைப்படும். தலைவனாயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் ஒரு தலைவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு இந்தியாவிலேயே யூ செட் an எக்ஸாம்பிள். பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மக்களுக்கு புரிஞ்சு போயிடும். இன்னைக்கு இந்த ஆள் பின்னாடி போனா நம்ம உயிரோட வீட்டுக்கு வர முடியாது, விஜய் கூட்டத்துக்கு போனா நம்ம உயிரோட திரும்பி வர முடியாது அப்படிங்கறத மக்களுக்கு புரிஞ்சு போயிடும். யா, அதை நீங்க உணர வச்சுட்டீங்க. நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க, பெரிய பிளாட் வாங்குங்க, கல்யாண மண்டபம் கட்டுக்கங்க, தியேட்டர் கட்டுக்கங்க, என்ன பண்ண பண்ணுங்க. ஆனா உங்களை வாழ வச்ச உங்க ரசிகர்களை சாவடிக்காது.